ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ட்ரீம் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டான நல்ல இனிப்பான பால் கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்துட்டு கரெக்டாக எப்படி செய்யணுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியல. கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக வரும். பாருங்கள், கொழுக்கட்டையெல்லாம் அதுவாகவே எந்திரிச்சு மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக இதே மாதிரி செய்யுங்க, சூப்பராக டேஸ்ட்டாகவும் பர்ஃபெக்டாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்த்துருவோமா? வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போனா தான் ஃபுல்லாக கண்டினியூஸாக தெரியும். ஃபஸ்ட்டு குக்கரில் வந்துட்டு 2 ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. கண்டிப்பாக பாசிப்பருப்பை சேருங்க, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும், சூப்பரான ஃப்ளேவரும் கொடுக்கும். அடுப்பு வந்து சிம்மில் வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அந்த கோல்டன் கலரில் வரும்ல, அந்த மாதிரி மட்டும் வறுத்துக்கோங்க, கருகிடக்கூடாது. இந்த மாதிரி வறுத்ததுக்கு அப்புறமேட்டு இது நல்லா ஒரு டைம்லேருந்து 2 டைம் கிட்ட நல்லா அலசிட்டு அதோட 1 கப்பு போல் தண்ணி ஊற்றி ஹை ஃப்ளேமில் வச்சு 3 விசிலுக்கு எடுத்துருங்க. இப்போ நம்ம அந்த கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரத்தில் 1 கப்பு போல் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து கடையில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலே அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, எப்படி வாங்கினாலும் சரி இதே மாதிரி செய்யுங்க. அதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பசைஞ்சுக்கோங்க. தண்ணி வந்துட்டு சுடு தண்ணிலாம் இல்லைங்க, நார்மல் வாட்டர் தான், பச்சை தண்ணி தான். தண்ணி சேர்க்கும் போது எப்போவுமே ஃபஸ்ட்டே வந்துட்டு மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்துட்டு மாவு வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டீங்க அப்படின்னா இடியாப்பம் தான் செய்ய முடியும், கொழுக்கட்டை செய்ய முடியாதுங்க. அதனால் ஃபஸ்ட் டைம்லேருந்து தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மொத்தமாக பிசைஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இதே மாதிரியவே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தாங்க இருக்கணும், நல்லா டைட்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்துட்டு டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கை வச்சு பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக அமுத்துற மாதிரி இருக்கணும். இப்போ அதை வந்துட்டு நம்ம உருட்டிக்கிறலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாகவும் அதோட வந்துட்டு கொஞ்சம் நீளமாக உருட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் உருட்டியிருக்கேன். அதுதாங்க நம்மளோட பாரம்பரியமான பால் கொழுக்கட்டைக்கு செய்கிற ஷேப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உருண்டையாக உருட்டிக்கிறதுனாலுமே அது உங்களோட விருப்பம்தான். ஒரு சில பேருக்கு வந்துட்டு இந்த பால்ஸ் தான் அதிகமாக சாப்பிடணும் விரும்புவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த நீளமாக இருக்கிறது தான் சாப்பிடணும் விரும்புவாங்க. அதனால் உங்களோட விருப்பம்தான். எது செஞ்சாலும் இந்த மாதிரி செய்யுங்க. கொஞ்சம் பெருசாக இருக்கணும், அப்படின்னா தான் வந்துட்டு அது வந்து கரைஞ்சி போயிடாது. இதே மாதிரியவே எல்லாத்தையும் மொத்தமாக வந்துட்டு உருட்டி தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையுமே உருட்டியாச்சு. பருப்பும் வந்துட்டு நல்லா விசில் அடங்கிடுச்சு. 3 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தாச்சு. நல்லா விசில்லாம் ஆஃப் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பருப்பு இந்த மாதிரி நல்லா மலர்ந்து வெந்திருந்தால் மட்டும் போதுங்க, ரொம்ப வந்துட்டு குலைவாக வேண்டாம். அடுத்து நம்ம கொதிக்க வைக்கிறப்ப நல்லா வெந்துடும். பாருங்கள், கையில் எடுத்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மாவாட்டம் வெந்திருக்கும். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 2 கப்பு போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறலாம். எந்த கப்பில் வந்து மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் வந்துட்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு மாவுனா 1 கப்பு போல் வெல்லம் கரெக்டாக இருக்கும். அப்படி இந்த இனிப்பு வந்து கரெக்டான இனிப்புங்க. இதை விட இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வேணால் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து ஆனால் கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு எப்போவுமே நல்லா கொதிச்சிடணுங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சிடணும். ஒரு 3-4 நிமிஷம்னாலும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நான் வந்துட்டு கொழுக்கட்டை சேர்க்கணும். அப்படின்னா தான் வந்துட்டு அது வந்து கரைஞ்சி போகாது. எப்போவுமே பருப்பு மட்டும் அப்பப்போ மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து கொழுக்கட்டையை சேர்த்துக்கிறலாம். கொழுக்கட்டையை சேர்க்கும்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு கொழுக்கட்டையெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு போடும்போது 1-2 போடுங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா மொத்தமாகவே அள்ளி போட்டுருங்க. ஒன்றும் வந்து கரைஞ்சி போயிடாதுங்க. இதே மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரைஞ்செலாம் போகாது. பாருங்கள், இது சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருப்பீங்களா, வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுவாகவே இந்த கொழுக்கட்டை வெந்து மேலே வரும். பாருங்கள், மேஜிக் மாதிரி இருக்குல்ல, அதுவாகவே மேலே எந்திரிச்சு வரும். அந்த டைம் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடாதீங்க. அதுவாக மேலே வந்ததுக்கு அப்புறமேட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சூப்பராக வீட்டிலே வந்துட்டு பால் கொழுக்கட்டை டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். நல்ல வாசனைக்காண்டி ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ அது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது பாட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் போல் அரிசி மாவை வந்து இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்ல திக்னஸ் கொடுக்கும். கொஞ்சம் கூட வந்துட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை கரைச்சதுக்கப்புறமேட்டு இப்போ வந்து அதையும் சேர்த்துக்கிறலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு நம்ம கொழுக்கட்டை உருட்டுவோம்ல, அப்போதைக்கு ஒரு 2-3 உருண்டை மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த மாவை வந்து கரைச்சிட்டும் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. இந்த கொழுக்கட்டை வந்து நல்லா வேகணும். அதனால் அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இந்த டைமில் வந்துட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமேட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டான செம்மையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகிடுச்சுல. இதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா நல்லா கொதிக்கும். ஆனால் இதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா ரொம்ப திக்காக ஆகிரும். இப்போ ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து ஆறும்போது இன்னும் நல்லா திக்காகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு சூப்பர் டேஸ்ட்டான வீட்டிலே செய்கிற மாதிரியான பால் கொழுக்கட்டை எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமானது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக வரும். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. பால் கொழுக்கட்டை பார்க்கும்போதே நாக்கு ஊறுதில்ல. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.